ஹே காய்ஸ், இன்றைக்கி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த டெவில்ஸ் மவுத் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. ஒரு 5 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க காலேஜ் லைஃப்பை முடித்த அப்புறமா தாய்லாந்து ட்ரிப்புக்கு வராங்க. அங்கே த டெவில்ஸ் மவுத் அப்படிங்கிற குகைக்கு அவங்க போக, அங்கே ஒரு சுறா கிட்ட அவங்க மாட்டிக்க, சுறா கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் கதையே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் 5 ஃப்ரெண்ட்ஸ் தாய்லாந்து ட்ரிப்புக்கு வராங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க போட் புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டதுனால அந்த போட் இவங்களை விட்டுட்டு போயிடுச்சு. அந்த போட்டு வச்சுருக்கவங்கிட்ட மேக்ஸ்னு ஒரு பொண்ணு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி கூட தரேன், உங்கள்கிட்ட இன்னொரு பெரிய போட் இருக்குல்ல, நீங்களும் எங்கள் கூட வாங்கினா அந்த பொண்ணு மேக்ஸ் சொல்ல, பின்னாடி நின்றுட்டு இருக்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிரெக்கும் ஏட்ரியனும் கொஞ்சி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். மேக்ஸ் பக்கத்தில் நிற்கிற பையன் பேர் ஜேம்ஸ், இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். இன்னொரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க பேர் சாரா, அந்த பொண்ணு சிங்கிள் தான். மேக்ஸ் ஜேம்ஸ்கிட்ட அவங்க 2 பேரையும் தயவு செஞ்சு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. கிரெக்கும் ஏட்ரியனும் அந்த பக்கம் போயிட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. சார் அவங்கக்கிட்ட மேக்ஸ் எப்படியும் அந்த போட்காரனை சம்மதிக்க வச்சுருவான்னு சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் நேரம் கழித்து அந்த போட்டுக்காரன் சிரிச்சுக்கிட்டே வரான். நான் அவங்கள அந்த போட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். இதுதான் மேக்ஸ் மேஜிக்னு சாரா சொல்கிறாங்க. சாராவும் மேக்ஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லா முடிவுகளையும் மேக்ஸ் தான் எடுப்பா. அவள் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த இடத்துல ஒரு குரங்கு ஒன்று இருக்குது. இந்த மேக்ஸ் பொண்ணு போய் குரங்குக்கு ஹாய் சொல்ல, அந்த குரங்கு செயினை பிடிச்சி இழுக்க, இது ஒரு மான்ஸ்டர்னு மேக்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து போக, சாரா பக்கத்தில் நின்று சிரிச்சிட்டு இருக்க, அந்த குரங்கு சாராவையும் கடிக்க வர, சாராவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரக்கு தான், பார்ட்டி தான், எல்லோரும் குடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த போட் டிரைவருக்கும் சரக்கை ஊற்றி கொடுத்துட்டு எல்லோரும் ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் இறங்கி ஆட்டம் போட்டுட்டு கரைக்கு வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. மறுபடியும் போட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் போட்டுட்டு எல்லோரும் அமைதியாக போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மேக்ஸ் சாராக்கிட்ட நான் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வேலை விஷயமாக போக போகிறேன், அங்கேயே செட்டில் ஆக போகிறேன்னு சொல்ல, போன வாரம் ஃபுல்லாக நியூயார்க் போகிறதா தானே பிளான் பண்ணி வச்சுருந்தோம், அங்கே எனக்கு வேலையும் கிடச்சிருச்சு, நான் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இப்போ நீ என்னை விட்டு தனியாக போகிறேன்னு சொல்கிறியன்னு சாரா கேட்க, நீயும் என் கூட வந்துடுன்னு மேக்ஸ் சொல்ல, ஆனால் லாஸ் ஏஞ்சல்ஸில் எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சாரா சொல்ல, அதான் நான் அவங்க கூட இருக்கேன்ல, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றாவே இருப்போம்னு மேக்ஸ் சொல்ல, சாராவும் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. சரிவா ஸ்விம் பண்ணலான்னு சாரா கேட்க, இல்லை என்னால் முடியாது, நீ போய் தனியாக ஸ்விம் பண்ணுன்னு மேக்ஸ் சொல்கிறாங்க. சாரா மட்டும் தனியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடலுக்குள்ளே பார்த்தா மீன்கள் அழகாக போயிட்டு இருக்குது. ஏட்ரியன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போக, இந்த போட் டிரைவர் வந்து நம்ம திரும்பி போகணும்னு சொல்ல, இவங்களும் சரி போட்டை எடுங்கன்னு சாரா தண்ணியில் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கதை மறந்துட்டு கிளம்ப, சாரா அதை பார்த்துட்டு என்னை விட்டுட்டு போகிறீங்கன்னு கத்திட்டு இருக்க, இவங்களுக்கு அது சுத்தமாக கேட்கவே இல்லை. போட்டு வேறு ரொம்ப தூரம் போயிடுது. அப்போது திடீர்னு சாராவை ஏதோ கடிக்குது. என்னென்னு பார்த்தா ஜெல்லிஃபிஷ் டெண்டக்கல்ஸை வச்சு சாரா காலை கீறி விடுது. ஆனால் ஒரு ஜெல்லிஃபிஷ் இல்லை, 50க்கு மேலே ஜெல்லிஃபிஷ் இருக்கும் போல். ஒவ்வொரு ஜெல்லிஃபிஷும் சாரா கிட்ட நெருங்க, சாரா வேகமாக நீச்சல் அடிச்சுக்கிட்டே வர, ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் முடியலை. ரெஸ்ட் ரூம் போன ஏட்ரியன் வந்து சாரா எங்கன்னு கேட்க, அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது சாராவை விட்டுட்டு வந்துட்டோம்னு. போட்டை நிப்பாட்ட சொல்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ண சாரா பொண்ணை காமிக்கிறாங்க. பாவம், கால் கையின்னு ஜெல்லிஃபிஷ் கோடு போட்டு வச்சுருக்கு. அது எவ்வளோ இருந்துச்சுன்னு ஜேம்ஸ் கேட்க, சாரா பல்ல கடிச்சிக்கிட்டு நிறையா இருந்துச்சு, நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சாரா கோவமாக சொல்கிறாங்க. தெரியாமல் நடந்து போச்சு விடு, அதான் உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஏதோ அந்த போட் டிரைவர் மேலே தப்புங்கிற மாதிரி மேக்ஸ் பண்ணு சொல்லிட்டு இருக்கு. நீ போட்டுக்குள்ளே தான் இருக்கேன்னு நினச்சேன்னு மேக்ஸ் சொல்ல, நான் போட்டுக்குள்ளே இல்லை, அது உனக்கும் தெரியும்னு சாரா சொல்ல, எப்போதுமே எல்லா பொறுப்புகளையும் நானே எடுத்துக்க முடியாதுன்னு மேக்ஸ் சொல்ல, நீ தானே எல்லா முடிவுகளையும் எடுக்கிறேன்னு சாரா சொல்ல, மேக்ஸ் கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. அவள் பாய் ஃப்ரெண்டும் பின்னாடியே போகிறான். மேக்ஸை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வர சாராவும் மேக்ஸும் சாரி கேட்டுக்கிறாங்க. நெருப்பை வச்சு கடற்கரையில் வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் போன அப்புறம் இவங்க மட்டும் கடற்கரையில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சாராவோட அப்பா இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் சாராவை கேரிங்காக பார்த்துக்கிறது மேக்ஸ் மட்டும்தான். எங்கள் அப்பா தாய்லாந்துக்கு ஒரு தடவை தான் வந்திருக்காரு. நான் தாய்லாந்துக்கு வந்து அவருக்கு நிறையா பிக்சர்ஸ் அனுப்பலான்னு ஆசைப்பட்டேன், அதுக்குள்ளே என்னை விட்டு போயிட்டார். டெவில்ஸ் மவுத் கோயிலுக்குள்ளே ஸ்விம் பண்ணிட்டு போகிறது அவருக்கு பிடிக்குன்னு சாரா சொல்ல, ஆனால் அவனுக்கு கையில் அடிபட்டிருக்கு, நம்ம டெவில்ஸ் மவுத் கோயிலுக்கு போகிறத கேன்சல் பண்ணிடலான்னு மேக்ஸ் சொல்ல, இல்லை நம்ம கண்டிப்பாக போகணும், அதான் என்னோடய ஆசைன்னு சாரா சொல்கிறாங்க.
சேரா மட்டும் தனியாக இருக்க இவங்க எல்லாரும் தண்ணிக்குள்ளே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. சேராக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அதான் லவ்வர்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அமைதியாக உட்காந்து கடலை ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது மேக்ஸ் தண்ணிக்குள்ளே ஏதோ ஒன்றை பார்த்துட்டு பயந்து வாங்க எல்லாரும் கரைக்கு போகலான்னு அலற எல்லாரும் கரைக்கு வராங்க. சேரா வேகமாக ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு பார்த்தா பெரிய ஆமை ஒன்று இறந்து போய் கரை ஒதுங்கியிருக்கு. ஏதோ ஒன்று அந்த ஆமையை கொடூரமாக கடிச்சிருக்கு. சரி வாங்க போயிடலான்னு எல்லாரும் கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் போட்டில் அந்த குகையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இயற்கையோட அழகை பார்த்து மெய் மறந்து போகிறாங்க. ஒரு குகைக்குள்ளே வராங்க. அந்த நுழைவாயில் பார்த்தீங்கன்னா கூர்மையான பற்கள் மாதிரி இருக்குது. ஆனால் இது டெவில்ஸ் மவுத் கிடையாது. நான் ஆன்லைனில் ஃபோட்டோ பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சேரா சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் வந்த அப்புறம் ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துல இருந்து வாட்டுன்னு ஒருத்தன் அவங்கள கூட்டிகிட்டு போக ரெடியாக நின்றுட்டு இருக்கான். ஆனால் இதுக்கு மேலே ஸ்விம் பண்ணிக்கிட்டு தான் போக முடியும். ஆழம் பெருசாக இருக்காது, 15 அடி தான் இருக்கும். குட்டி குட்டி மீன்கள் தான் இருக்கும். யாரும் பயப்பட தேவையில்லைன்னு வாட் சொல்கிறான். அந்த கேவோட என்ட்ரன்ஸுக்கு இவங்க துடுப்போட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சீனை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போக மாட்டோமான்னு மனசை ஏங்க வைக்கும். அப்புறம் இவங்க அந்த டெவில்ஸ் மவுத் என்ட்ரன்ஸுக்கு வராங்க. இன்னொரு பையனும் அந்த இடத்துல இருக்கான். அந்த பையன் ஸ்கூபா டைவிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வந்திருப்பான் போல். வாட் ஒரு மேப்பை காமிச்சு நம்ம க்ரீன் பாத்தில் போக போகிறோம், அதான் ஈஸியாக இருக்கும், ரெட் பாத் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல. அப்போது கஷ்டமான பாதையில் போகலான்னு மேக்ஸ் சொல்ல, க்ரீன் பாத் ஈஸியாக அட்வென்ச்சராக இருக்குன்னு நான் ஆன்லைனில் படித்தேன்னு சாரா சொல்ல. ஆமாம், சாரா சொல்கிறது சரிதான். அது மட்டும் இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி வந்த புயல் காரணமாக இந்த இடமே மாறி போயிடுச்சு. ரெட் பாத் நமக்கு சேஃப் லைன்னு வாட் சொல்ல, வாட்டுக்கு 2 கிஸ்ஸை கொடுத்துட்டு ரெட் பாத் வழியாக போகலான்னு மேக்ஸ் சொல்ல அவனும் அதுக்கு சம்மதிக்கிறான். அந்த ஸ்விம்மர் பையன் சாரா கிட்ட உன் காலில் ஏற்பட்ட காயத்துக்கு இங்கே இருக்க யாராச்சும் காரணம்னா சொல்லு, அவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. இல்லை, ஜெல்லி ஃபிஷ் அட்டாக் பண்ணிருச்சுன்னு சாரா சொல்கிறாங்க. நான் இந்த கேவுக்கு நிறையா டைம் வந்திருக்கேன், இவ்வளோ நாளாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, உங்கள் நல்ல நேரம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு அந்த பையன் சொல்லிவிட்டு, உனக்கு பயமாக இருந்தால் டார்ச் அடி, நான் உங்ககிட்ட ஓடி வந்துடுறேன்னு அந்த பையன் சொல்ல சாரா வெக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஸ்விம் பண்ணி போக ரெடியாக இருக்காங்க. சேரா தண்ணியில் குதிக்க போகிறாங்க. அவங்க கை நடுங்குது. ஜெல்லி ஃபிஷ் இங்கே கிடையாதுன்னு மேக்ஸ் சொல்ல சேரா தண்ணியில் குதிக்கிறாங்க. டக்குன்னு சேரா பாம்பு மாதிரி ஒன்றை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் விலாங்கு மீனை பார்த்தேன்னு சேரா சொல்ல, அதெல்லாம் இங்கே இருக்காதுன்னு வாட் சொல்கிறான். இன்னொரு பையன் இருந்தால அவன் ஸ்கூபா டைவிங் பண்ணி போயிட்டு இருக்கான். சேரா அவனை பார்த்துட்டு ஹாய் சொல்கிறாங்க. இவங்க அப்படியே ஸ்விம் பண்ணிக்கிட்டே வராங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிறது தான் டெவில்ஸ் மவுத்துன்னு வாட் சொல்ல, அந்த டெவில்ஸ் மவுத்தை பார்த்தீங்கன்னா பாறைகள் எல்லாம் வாயை பொளக்கிற மாதிரியும் கூர்மையான பற்கள் மாதிரியும் இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்க உறைஞ்சி போகிறாங்க. அப்படியே உள்ளே வர அந்த பாறைகள் மேலே நிறையா பறவைகள் உட்காந்துருக்கு. கிரெக் விசில் அடிக்க எல்லா பறவைகளும் மேலே பறக்க ஆரம்பிக்குது. சேரா அதை பார்த்துட்டு அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க வந்திருக்க இடம் ஸ்கெல்டன் கேவ்ஸ். கீழே போனால் எலும்புகளை பார்க்கலான்னு வாட் சொல்ல, மனித எலும்பா அனிமலோட எலும்பான்னு மேக்ஸ் கேட்க, ஹியூமனோட எலும்பு தான். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நிலம் உள்வாங்கி கிராமத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவங்களோட எலும்பு கூடியெல்லாம் இங்கே கீழே தண்ணிக்கு அடியில் இருக்குன்னு வாட் சொல்கிறான். எல்லாரும் பாறை மேலே ஏறி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த கிரெக் பையன் பாறையை பிடிச்சி தொங்க அதோட முனைப்பகுதி உடஞ்சி கீழே விழுகுது. இங்கே இருக்க பாறைகள் எல்லாம் ரொம்ப பழசு, வீக்காக இருக்கும். கைகாலை வச்சுட்டு சும்மா வாங்க, இல்லாட்டி பாறை நம்ம மேலே விழுந்து எல்லாரும் சாக வேண்டிதான்னு வாட் சொல்கிறான். சரி வாங்க அடுத்த கேவுக்கு போகலான்னு போயிட்டு இருக்க, மீன் எல்லாம் செத்து போய் மிதந்துட்டு இருக்குது. இந்த மீன்கள் எல்லாம் புயல் அடித்ததில் செத்து போய் இந்த கேவுக்குள்ளே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தண்ணி வேறு நிறையா வந்திருக்கு. நம்ம இந்த பாதை வழியாக கடலுக்கு போயிடலான்னு சாரா சொல்ல, அந்த இடம் கொஞ்சம் உயரமாக இருக்கும், போகிறது கஷ்டம்னு வாட் சொல்கிறான். நம்ம அடுத்த கேவுக்குள்ளே போகலான்னு வாட் சொல்லிவிட்டு சாரா கிட்ட என் கூடவே வான்னு சொல்ல, ஏன் என் மேலே அவ்வளோ அக்கறை காட்டிகிட்டு இருக்கேன்னு சாரா கேட்க, உன் ஃப்ரெண்டு தான் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து உன்னை கவனமாக பார்த்துக்க சொன்னாங்கன்னு வாட் சொல்கிறான். மேக்ஸ் சாரா கிட்ட கத்தியை வாங்கி பாறையில் தன்னோட பேரை எழுதுகிறாங்க. சாரா திடீர்னு கத்துறாங்க. என்னாச்சுன்னு கேட்க, இந்த காலில் நீச்சல் அடிக்க போட்டிருப்பாங்கள்ல ஃபின்னுன்னு, அதை ஏதோ ஒன்று டச் பண்ணிருச்சுன்னு சாரா சொல்ல, சரி வாங்க நம்ம போகலான்னு முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இந்த பாறைகள் எல்லாம் சுண்ணாம்பு கற்கள்னால ஆனது. ஏட்ரியன் இருக்காங்கல்ல, அவங்க காலில் ஏதோ ஒன்று கிழிக்குது. சாரா அந்த பொண்ணுக்கு கட்டு போட்டு விடுறாங்க. யாருக்காச்சும் அடிபட்டா திரும்பி போகணும், அதான் ரூல்ஸ்னு வாட் சொல்ல, கடைசியாக ஒரு கேவ் இருக்குது, அது கண்டிப்பாக போகணும்னு மேக்ஸ் சொல்ல, ஆனால் ஏட்ரியன் காலில் ரத்தம் வருதுன்னு சாரா சொல்ல, சரி நீங்கள் எல்லோரும் திரும்பி போங்க, நான் மட்டும் அந்த கேவுக்குள்ளே போய் பார்த்துட்டு சீக்கிரம் வரேன்னு மேக்ஸ் சொல்ல, நீ தனியாக போகிறது சேஃப் இல்லைன்னு வாட் சொல்கிறான். அந்த ஸ்கூபா டைவிங் பண்ணிவிட்டு ஒருத்தன் போயிட்டு இருந்தான்ல, அவனை ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்குது. அவன் பின்னாடி திரும்பி பார்க்க டக்குன்னு முன்னாடி பார்த்தா ஒரு சுறா அவனை கடிக்க வர அந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க.
மேக்ஸ் தனியாக போகிறது ஆபத்துன்னு ஏட்ரியன் எனக்கு ஒன்றும் இல்லை எல்லாரும் சேர்ந்து போகலான்னு சொல்கிறாங்க. இவங்க கடைசி கேவுக்கு வராங்க. இவங்க கொண்டு வந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. அந்த தண்ணி நீல நிறமாக காட்சி அளிக்குது. கீழே ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. இவங்க அப்படியே காலை அசைக்கும் போது அந்த தண்ணி நீல கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு சுறா கீழே போயிட்டு இருக்குது. இந்த அழகான இடத்துல ஆபத்தும் இருக்குது. சேரா தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணி போய் பார்க்குறாங்க. ஒரே ரத்தமாக இருக்குது. அதை பார்த்துட்டு பயத்தில் மேலே வந்து அந்த பையனுக்கு அடிபட்டிருக்கு போல், ரத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவனோட மாஸ்க் அங்கே மிதந்து வருது. அதுக்குள்ளே அந்த சுறாவோட பல்லோட சின்ன பீஸ் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல சுறா இருக்குது, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். உடனே இந்த பக்கம் ஒரு கேவ் இருக்குது, அது வழியாக தப்பிச்சு போயிடலான்னு வாட் சொல்கிறான். ஆனால் மேக்ஸ் அவன் பேச்சை கேட்காம அந்த கேவில் நமக்கு ஆபத்து இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது, என்னால் வர முடியாதுன்னு சொல்ல, இல்லை இவர் கூட உடனே எல்லாரும் போகணும்னு சேரா சொல்கிறாங்க. ஏட்ரியன் காலில் இருந்து ரத்தம் வலிஞ்சு தண்ணிக்குள்ளே போகுது. இவங்க எல்லாரும் ஒருத்தர் மாற்றி மாற்றி கத்திட்டு இருக்க வாட் டென்ஷன் ஆகி என் பின்னாடி வந்தால் வாங்க, வரலாட்டி என்னமோ பண்ணி செத்து தொலைங்கன்னு அவன் பாட்டுக்கு ஸ்விம் பண்ணி வேகமாக அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இன்னும் இவங்க கத்திட்டு இருக்க வாட் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போகிறான். எங்கடா வாட்டை காணும்னு, சரி வாங்க அவன் போன பாதையில் போகலான்னு போயிட்டு இருக்காங்க. இந்த கிரெக் பையன் பார்த்தா திடீர்னு ஆளை காணும். பின்னாடி வந்து பார்த்தா பாறைக்கு பின்னாடி பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்கான். ஏண்டா நீ தான் அக்வாமேன் மாதிரி எங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும்னு ஜேம்ஸ் சொல்லிவிட்டு அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. டக்குன்னு ஒரு சுறா கிரெக்கை முட்டி தூக்கிட்டு போகுது. எங்கடா ஆளை காணும்னு பார்த்தா இந்த பக்கம் அவன் எப்படியோ தப்பிக்க மறுபடியும் அவனை சுறா முட்டி தூக்கி போய் ஒரு பாறையில் மோதுது. அப்புறம் இந்த பக்கம் இருக்க பாறையில் ஒரு இடி. உடனே ஏட்ரியன் அவன் கையை பிடிக்க அப்படியே சுறா தண்ணிக்குள்ள அவங்கள இழுத்துட்டு போகுது. 2 பேரையும் ஆளை காணோம். அவன் போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட் மட்டும் மேலே வருது. கிரெக்கோட கதை முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு ஏட்ரியன் எப்படியோ தப்பிச்சு ரத்த காயத்தோட மேலே வராங்க. உடனே எல்லாரும் பாறை மேலே ஏறி நின்றுக்கிறாங்க. ஏட்ரியன் கதறி அழுகிறாங்க. இவ காயத்துக்கு கட்டு போட்டுட்டு அப்புறமா அங்கேருந்து போகலான்னு சேரா சொல்கிறாங்க. அப்போது அந்த சுறா அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்குது. இதுக்கு பேர் புல் ஷார்க். உப்பு தண்ணிலையும் வாழும், நல்ல தண்ணிலையும் வாழும். இது வெறி பிடிச்ச மாதிரி எல்லாரையும் வேட்டையாடுன்னு ஜேம்ஸ் சொல்கிறான். நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம், வாட் வெளியே போயிட்டு கண்டிப்பாக உதவிக்கு ஆள் கூட்டிகிட்டு வருவாருன்னு மேக்ஸ் சொல்ல, சேரா மேப்பை எடுத்து அவன் எந்த பாதையில் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறாங்க. ஹனிகம் கேவுக்குள்ளே நம்ம போயிட்டா நம்ம தப்பிக்கலாம், அந்த பாதை குறுகலாக இருக்குன்னு சேரா சொல்கிறாங்க. ஆனால் மேக்ஸ் அவள் பேச்சை கேட்காம இங்கேயே இருக்கலான்னு சொல்கிறாங்க. வாட் பையனை காட்டுறாங்க. அவன் சேரா சொன்ன மாதிரி ஹனிகம் கேவில் தான் இருக்கான். அவன் அந்த சுறாவை பார்த்துட்டு பதறி அடித்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பாதை குறுகலாக இருக்குது. அவன் அந்த பாறையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்க சுறா அந்த குறுகலான இடத்துக்குள்ளேயும் வர வாட்டை ஒரு வாட்டி தண்ணிக்குள்ளே தூக்கிட்டு போகுது. அவனோட அலறல் சத்தம் இவங்களுக்கு கேட்க இனிமேல் நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்கன்னு சேரா சொல்கிறாங்க. நம்ம வாட் போன வழிக்கு ஆப்போசிட்டாக போகலான்னு ஜேம்ஸ் சொல்ல, இன்னொரு கேவ் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டா நம்ம கடலுக்கு போயிடலான்னு சேரா சொல்ல, ஏட்ரியனுக்கு அடிபட்டிருக்கு, நம்ம மட்டும் போயிட்டு உதவிக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வரலான்னு மேக்ஸ் சொல்ல, இவளை தனியாக விட முடியாதுன்னு சேரா சொல்ல, அப்போது நானும் ஜேம்ஸும் போகிறோம், மேப்பை கொடுன்னு மேக்ஸ் கேட்க, ஏட்ரியன் மேப்பை கொடுக்காதேன்னு சொல்லிவிட்டு மேப்பை பறிக்க அப்படியே தண்ணிக்குள்ளே விழுகிறாங்க. வேகமாக மேலவான்னு இவங்க கையை பிடிச்சி தூக்க அந்த சுறா வேகமாக ஏட்ரியன் கிட்ட வர டக்குன்னு அவளை மேலே தூக்க அந்த பாறையில் சுறா ஒரு முட்டு மறுபடியும் வந்து முட்டை அந்த பாறைக்குள்ளே அது மாட்டிக்குது. இந்த பாறைகள் வீக்காக இருக்கிறதுனால அதுக்குள்ளே போய் அது மாட்டிக்குது. வேகமாக இங்கேருந்து நம்ம போகணும்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்க ஏட்ரியன் பொண்ணு பதட்டத்தில் திரும்பவும் தண்ணிக்குள்ளே விழ அந்த சுறா வேற பாறையை உடச்சிக்கிட்டு வெளியே வருது. மேலே வந்துருன்னு இவங்க கத்த அதுக்குள்ளேயும் அந்த சுறா வந்து இவளை கடிக்குது. அப்படியே அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போகுது. அந்த பொண்ணோட உயிரும் போகுது. சேரா கடலுக்குள்ளே போயிடலான்னு சொல்ல, இந்த சுறா கடலில் இருந்து தான் வந்திருக்கு, வேறு சுறாக்கள் கடலில் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு மேக்ஸ் கேட்க, நம்ம சேரா சொல்கிற வழியில் போகலான்னு ஜேம்ஸ் சொல்ல, நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நீ சொல்கிறியான்னு மேக்ஸ் கேட்க, நீ எப்போதுமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க, உன் பேச்சை எல்லாரும் கேட்கணுன்னு நீ நினைக்கிற, அதனால தான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கோன்னு ஜேம்ஸ் கோவமாக கத்த, மேக்ஸ் நான் மட்டும் போகிறேன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சு போக ஜேம்ஸும் வேறு வழி இல்லாமல் அவள் கூட போகிறான். சேராவும் இவங்க பின்னாடியே வந்துடுறாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாறைக்கு கீழே வாட்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே மூச்சை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிச்சுட்டு வராங்க. அப்புறம் ஒரு பாறை மேலே இவங்க ஏற அந்த இடத்துல தவழ்ந்து போகிற மாதிரி ஒரு பாதை இருக்குது, அது வழியாக அவங்க போகிறாங்க. நான் இங்கே சாக விரும்பலை, என் வாழ்க்கையே வீணாக போச்சுன்னு ஜேம்ஸ் புலம்பிட்டு வர, மூடிட்டு வாடா நம்ம இப்போ தப்பிச்சு போகிறத மட்டும்தான் யோசிக்கணும்னு மேக்ஸ் சொல்ல, ஜேம்ஸ் ஒரு பாறையில் காலை வச்சு பின்னாடி தெரியாமல் இடிக்க அது உடஞ்சி கீழே விழுகுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, ஜேம்ஸுக்கு எதுவும் ஆகலை. சூரிய வெளிச்சம் அவங்களுக்கு தெரிய கிட்டத்தில் வந்துட்டோன்னு எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. மேக்ஸ் வேகமாக தவழ்ந்து வர பாறை இடிஞ்சு தண்ணிக்குள்ளே விழ மேக்ஸும் விழ போகிறாங்க. சேரா டக்குன்னு மேக்ஸ் கையை பிடிக்கிறாங்க. சுறா அந்த இடத்துக்கு மெதுவாக வர அவள் காலை டச் பண்ணுற மாதிரி போகுது.
அப்புறம் அந்த சுறா அந்த பக்கத்து போயிடுது. சாரானால் மேக்ஸ் கையை பிடிக்க முடியல. நாங்கள் உன் கூடவே வரோன்னு சொல்லிட்டு கையை விட மேக்ஸ் தண்ணிக்குள்ளே விழ இவங்களும் தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. சாரா மட்டும் கொஞ்சம் தூரம் தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணி பார்த்துட்டு வராங்க. திரும்பி வந்து இந்த மாதிரி அங்கே ஏர் பாக்கெட் இருக்குது, மூச்சை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தூரம் ஸ்விம் பண்ணி போகணும்னு சொல்கிறாங்க. ஏர் பாக்கெட்னால் தண்ணி கீழே இருக்கும், மேலே கொஞ்சம் கேப்பில் காற்று இருக்கும். ஸோ இவங்க தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணி ஏர் பாக்கெட் இருக்க இடத்துக்கு வந்து மூச்சு விடுறாங்க. தண்ணி கழுத்தளவு இருக்குது. இப்படியே இவங்க மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஏர் பாக்கெட் இருக்க இடத்துக்கு போய் மூச்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ சுறா அந்த பக்கமாக வந்து பாறையில் மோத சாரா பயந்து போகிறாங்க. அந்த சுறா விடாமல் இவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு இருக்குது. பாறையாக இருக்கிறதுனால சுறானால் வர முடியலை. பாறையில் ஒரு ஓட்டை இருக்குது. அது வழியாக சுறா தலையை விட்டு சாராவோட அந்த ஃபின்னை கடிக்க சாரா காலை உதறி அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. போக போக அந்த ஏர் பாக்கெட்லேயும் இவங்களால் மூச்சு விட சிரமமாக இருக்குது. தண்ணி கழுத்துக்கு மேலேயும் இருக்குது. லைட்டாக மூச்சை விட்டுட்டு வேகமாக தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்க ஜேம்ஸ் மேலே ஒரு பாறை விழுந்து அவனை போட்டு அமுக்குது. அவனால் மூச்சு விட முடியலை. மேக்ஸ் அவன் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்புறம் சாரா வந்து கத்தியை வச்சு பாறையில் குத்தி உடைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தப்பிச்சு போங்கன்னு ஜேம்ஸ் சொல்ல அவனோட மூச்சு நின்று போகுது. இப்போ இருக்கிறது மேக்ஸும் சாராவும் தான். 2 பேர் மட்டும் ஸ்விம் பண்ணி போகிறாங்க. மேலே வந்து பார்த்தா வாட்டோட பாடி ஒரு பாறை மேலே கிடக்குது. அது இங்கே தான் இருக்குன்னு சாரா சொல்ல அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு சாராவை அந்த சுறா கடிக்க வர டக்குன்னு இந்த பக்கம் சாரா விலகி தப்பிக்கிறாங்க. அது விடாமல் ஜம்ப் பண்ணி கடிக்க வருது. இவங்க 2 பேரும் பாறையில் கால் வச்சு நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த வாட்டோட கையை பிடிச்சி சாரா இந்த பக்கமாக தூக்கி போட அந்த பாடியை கவிக்கிட்டு சுறா அந்த பக்கமாக போகுது. சரி, இதான் நல்ல சான்ஸ்னு இந்த பக்கம் இவங்க ஸ்விம் பண்ணி வர அப்போ தான் சாராக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம எங்கேருந்து வந்தோமோ அதே இடத்துக்கு திரும்பி வந்துட்டோம்னு. மேக்ஸ் கதறி அழுதுட்டு இருக்காங்க. நீ இங்கே இரு, நான் அந்த சுறா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சாரா அவங்க வச்சுருந்த கேமராவை தூக்கி போட்டுட்டு கத்தி அப்புறம் கயிறு இதை மட்டும் வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி போய் பார்க்குறாங்க. அந்த சுறா பறவைகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்குது. மேக்ஸும் பின்னாடியே வராங்க. ப்ளூ டனல் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த பக்கம் தான் தப்பிச்சு போகிறதுக்கான வழி இருக்குன்னு 2 பேரும் மெதுவாக போகிறாங்க. வெளிச்சத்தில் சுறா நம்மளை பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு போகிறாங்க. ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால வழி வேறு தெரியலை. மேக்ஸ் லைட்டை ஆன் பண்ணி பாதை எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு உடனே லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க. இப்படியே சத்தம் போடாமல் இவங்க வர ஏட்ரியனோட பாடி அங்கே மிதந்துட்டு இருக்க அதை பார்த்துட்டு மேக்ஸ் கத்த சாரா அவங்க வாயை பொத்த சுறா இவங்க பின்னாடி போக எப்படியோ இவங்க வெளியே போகிறதுக்கான இடத்துக்கு பக்கத்தில் வராங்க. சாரா ஒரு பாறை மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. மேக்ஸ் ஸ்விம் பண்ணி அந்த பாறை கிட்ட வர சுறா உடனே மேக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வர மேக்ஸ் அந்த பக்கம் இருக்க பாறையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க அந்த சுறா ரொம்ப அக்ரெசிவாக அந்த பாறையை மோதிட்டு இருக்கு. ஒரு சின்ன கல் மேக்ஸ் கையில் விழ கையிலேருந்து வேற ரத்தம் வருது. இந்த பக்கம் சாரா கையை வச்சு தண்ணியில் அடித்து நான் இங்கே இருக்கேன் வான்னு கத்திட்டு இருக்காங்க. ஹேண்ட் ஃப்ளாரை எடுத்து எரிய விட்டு நான் இங்கே இருக்கேன் வான்னு சொல்ல அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு சாராவை அட்டாக் பண்ண அந்த சுறா வேகமாக வந்து வாயை பொழக்க அது வாய்க்குள்ளே ஃப்ளாரை தூக்கி போடுறாங்க. ஷார்க் அந்த இடத்த விட்டு போகுது. மேக்ஸ் கையில் அடிபட்டிருக்கிறதுனால உன்னால் ஸ்விம் பண்ண முடியுமான்னு சாரா கேட்க உயிர் முக்கியம்னா ஸ்விம் பண்ணி தானே ஆகணும்னு மேக்ஸ் சொல்ல அப்படியே அவங்க மயக்கம் போட்டு தண்ணிக்குள்ளே விழுகிறாங்க. சாரா மேக்ஸை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு பாறைக்கிட்ட வராங்க. மேக்ஸ் கண்ணு முழிச்சு அந்த சுறா எங்கன்னு கேட்க ஃப்ளாரை வாய்க்குள்ளே போட்டாங்கல்ல அதனால் செத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு சாரா சொல்கிறாங்க. அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் தெரியுது. ஆனால் அந்த இடம் ரொம்ப உயரமாக இருக்குது. சாரா மட்டும் அந்த பாறையில் காலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே போகிறாங்க. மேலே ஏறி வந்து அந்த கேப் வழியாக பார்த்தா கடல் இருக்குது. ஆனால் என்ன கீழே ஃபுல்லாக பாறையாக இருக்குது. கீழே குதிச்சா மண்டை சிதறி போயிடும். வேறு வழி இல்லாமல் சாராவும் கீழே இறங்கி வராங்க. இந்த மாதிரி பாறையாக இருக்குன்னு மேக்ஸ் கிட்ட சொல்ல நம்ம இங்கேயே சாக போகிறோன்னு மேக்ஸ் அழுக சரி நான் மட்டும் குதிக்கிறேன் அடிபடாத அளவுக்கு தண்ணி இருக்குன்னு நம்புகிறேன்னு சாரா சொல்ல ஒரு வேளை தண்ணி இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னு மேக்ஸ் கேட்க நான் பாறையில் விழுந்து என் கை கால் உடஞ்சி செத்து போவேன், நீ சுறாக்கிட்ட கடி வாங்கி செத்து போயிடுவேன்னு சாரா சொல்கிறாங்க. நான் ஒரு வேளை தப்பிச்சு போயிட்டா உனக்கு உதவி பண்ண ஆட்களை கூட்டிகிட்டு வரேன்னு சாரா சொல்கிறாங்க. நான் தான் எப்போதுமே ஸ்ட்ராங்குன்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை விட ஸ்ட்ராங், நீ தைரியமான பொண்ணுன்னு மேக்ஸ் சொல்கிறாங்க. சாரா மட்டும் மேலே ஏறி போக அவங்க கை நடுங்குது. இந்த மேக்ஸ் பயத்தில் என்னை விட்டு போகாத நானும் வரேன் அப்படின்னு அடிப்பட்ட கையை வச்சுக்கிட்டு மேலே வர தண்ணிக்குள்ளே விழுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் உயிர் தொழியை காப்பாற்றி ஆகணும்னு சாரா அந்த கயிறை இவகிட்ட தூக்கி போட்டு தன்னோட இடுப்புலையும் ஒரு முடிச்சை போட்டு அங்கே ஒரு மரக்கில் பாறை மேலே வளர்ந்துருக்கு. அதில் இன்னொரு முனையை கட்டி விட்டு மேக்ஸை மேலே ஏறி வர சொல்கிறாங்க. அவளும் கயிறை இடுப்பில் கட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வர அந்த சுறா டக்குன்னு வந்து மேக்ஸை கவ்வி கீழே தூக்கிட்டு வேகமாக போக சாரா இடுப்புலையும் கயிறு கட்டியிருக்கிறதுனால சாராவும் தண்ணிக்குள்ளே விழுகிறாங்க.
மேக்ஸோட ரத்தம் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு போயிட்டு இருக்கு. மேக்ஸோட உயிரும் போகுது. சுறா வேகமாக போக சேராவையும் பின்னாடியே வேகமாக இழுத்துட்டு போயிட்டு இருக்க கத்தி எடுத்து அந்த கயிறை அறுத்து விட்டு சேரா தப்பிக்கிறாங்க. தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இறந்து போனதை சேரானால் தாங்கிக்க முடியாமல் அழுகிறாங்க. இந்த பாறைகள் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு வாட் சொன்னதை சேரா நினச்சி பார்க்குறாங்க. அந்த கத்தி எடுத்து பாறை மேலே சொருகி அந்த கட்டான கயிறை கத்தியில் மாட்டி விடுறாங்க. அப்படியே அந்த கயிறை பிடிச்சிட்டு பாறை மேலே தொங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கால் மட்டும் தண்ணியில் இருக்குது. இப்போது சேரா என்ன பண்ணுறாங்கன்னா காலை வச்சு தண்ணியில் அடிக்கிறாங்க. அந்த சுறா இவ பக்கத்தில் வரல. அதனால் கையில் இருக்க காயத்தை கொஞ்சம் கீறி விட்டு ரத்தத்தை தண்ணியில் கலந்து விட அந்த ரத்த வாடைக்கு சுறா வேகமாக வந்து பாறை மேலே மோதுது. சேரா காலை லைட்டாக மேலே தூக்கி தப்பிக்கிறாங்க. இந்த சேராவா இல்லை அந்த சுறாவான்னு பார்த்துடலான்னு சேரா காலை தண்ணியில் தட்ட சுறா வேகமாக வந்து பாறையில் மோதிட்டு இருக்கு. மறுபடியும் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பாறையில் மோத சேரா காலை மேலே தூக்கிக்கிறாங்க. அப்படி தான் இன்னும் ஒரு தடவை கமான்னு சேரா கத்த அந்த சுறா இந்த தடவை வேகமாக வந்து மேலே ஜம்ப் பண்ணுது. சுறா கீழே வந்து இடிக்குன்னு காலை மேலே தூக்கி வச்சுருப்பாங்க. டக்குன்னு மேலே ஜம்ப் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த கயிறை விட்டு சேரா தண்ணிக்குள்ள விழ சுறா அந்த பாறையில் வேகமாக மோத அந்த பாறை உடஞ்சி அப்படியே சுறா மேலே விழுந்து சுறா இறந்து போகுது. சேரா தப்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தா ஒரு கல் சேரா தலையிலே விழுது. அவ்வளோதான், சேரா கதையும் அந்த இடத்துல முடியலை. சேரா மேலே வராங்க. அவங்களுக்கு லைட்டாக தான் தலையில் அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கேப்பில் சூரிய வெளிச்சம் வர சேரா பாறை மேலே ஏறி மேலே வராங்க. அந்த கடலை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷத்தில் கத்த இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஒருவேளை கடலில் உங்களுக்கு ஏதாச்சும் த்ரில்லிங்கான அனுபவம் வாழ்க்கையில் கிடச்சிருந்தா அதை கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.